ஈஸ்வரஸ்ய ச சௌஹார்தம் எதிர்ச்சா சுக்ருதம் ததா விஷ்டோः கடாட்சமத்வேஷ்யம் ஆபிமுக்கியம் ச சாத்விகைஹி சம்பாஷணம் ஷடேதானி ஆச்சாரிய பிராப்தி ஹேதவஹா என்பதாக நாம் ஒரு சதாச்சாரியனை அடைவதற்கு 6 விதமான காரணங்கள் சொல்லப்படுகின்றன. நமக்கு இது நாள் வரையிலும் ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாமலேயே இருந்து இப்பொழுது அப்படி ஒரு மகனீயரான ஆச்சாரியருடைய சம்பந்தம் நமக்கு கிடைத்தது என்றால் அப்படி கிடைத்ததற்கு யாது காரணம் என்று யோசிக்கும் அளவிலே இந்த 6 விஷயங்கள் காரணமாய் அமைகின்றன. இந்த 6இல் ஒன்று இருந்தால் கூட நமக்கு ஆச்சாரிய சம்பந்தம் கிடைத்துவிடும். ஈஸ்வரஸ்ய ச சௌஹார்தம், எம்பெருமான் சர்வேஸ்வரன் நாம் செய்திருக்கக்கூடியதான கர்மாக்களுக்கு தக்கபடியாக நம்மிடத்தில் பரம கிருபையுடன் இருப்பது. சௌஹார்தம் என்றால் சுஹൃத். சுஹൃதம் சர்வபூதானாம் என்று அருளி செய்கிறானே பரமாத்மா, அப்படி அந்த சௌஹார்தத்துடன் பகவான் இருந்தானேயானால் இவன் ஒரு ஆச்சாரியனை அடைந்து உய்ந்து போகட்டும். ஒரு ஆச்சாரியனுடைய சம்பந்தம் இவனுக்கு கிடைத்தால்தான் நம்முடையதான ஒரு ஸ்தான விசேஷம், தன்னுடைய ஸ்தானம் என்றால் லோகம் வைகுண்டநாமான இடம்படக்கூடிய அந்த வைகுண்ட லோகத்தை இவன் அடைய முடியும். ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம். அடுத்தது எதிர்ச்சா சுக்ருதம் ததா, யாதிருச்சிகமானதொரு சுக்ருத விசேஷம். நாம் மனசறிந்து சில நல்ல காரியங்களை செய்வது என்பது துர்லபம்தான். எல்லோரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை. அவ்வளவு சுலபத்தில் நாம் நல்ல காரியங்களை செய்து விடுவோமா என்று ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் பெரும்பாலும் இல்லை என்பதாக பதிலைத்தான் சொல்ல முடியும், இல்லையா? அப்படி நம்மை அறியாமல் சில சுகிருதங்கள் நமக்கு உண்டாகும். நாம் அப்படி ஒரு நற்காரியங்களை செய்திருக்கிறோம் என்பதாக கூட நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் பரமாத்மா அதற்கும் உரியதொரு பலனை அளிக்கிறான். எப்படி? அதாவது ஒருவன் வீதி வழியாக சென்று கொண்டிருக்கிறான். இருள் சூழ்ந்த சமயம், இவன் தனியாக சென்று கொண்டிருக்கிறான். அப்பொழுது நல்ல பாகவதனான இவனை ஒரு சில கள்வர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். இவனோ தன்னந்தனியாக அவர்களிடத்தில் மாட்டிக்கொள்கிறான். சில விலை மதிப்பற்றதான பொருட்கள் இவரிடத்தில் இருக்கின்றன, இந்த பாகவதோத்தமரிடத்தில் இவரிடத்தில் இருக்கின்றன. அப்பொழுது கள்வர்கள் திருடர்கள் வழிப்பறி அடிக்கக்கூடியதான சமயத்தில் வேறு யாரோ இங்கே ஒருத்தர் சென்று கொண்டிருக்கிறார். அவருக்கு திருடர்களினாலே தொல்லை உண்டாயிருக்கிறது. அவர் கையில் விலை உயர்ந்த பொருட்களை வைத்திருக்கிறார் என்பதான எண்ணம் எதுவும் இல்லாதவராக, நடப்பது எதையும் தெரியாதவராக ஒரு 4-5 பேர் அந்த பக்கமாக வருகிறார்கள். இவர்கள் வரக்கூடிய சப்தம் கேட்டு அந்த திருடர்கள் ஓடிவிடுகிறார்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? ஒரு பாகவதோத்தமர் அவருடைய நல்ல பொருட்களை எல்லாம் காப்பாற்றிக் கொடுத்ததான பலன் நம்மை எறியாமல் நமக்கு ஏற்படுகிறது. நடந்த சம்பவம் எதுவும் தெரியாது, யார் நிற்கிறார்கள் அவரை குறித்து எதுவும் தெரியாது. ஆனால் இவர்களாக யாதிருச்சிகமாக வர, காக்காய் உட்கார பணம் பழம் விழுந்தது என்பதாக தமிழில் ஒரு பழமொழி. காக்காய் அமர்ந்தது என்றால் பணம் பழம் விழுந்தது என்று சொல்லுவார்கள். அதுபோன்று எதேச்சையாக இவர்கள் அந்த பக்கமாக வர ஒரு பாகவதோத்தமருடைய சொத்து கொள்ளையடிக்கப்படாமல் காப்பாற்றப்படுகிறது. அதனுடைய பலன் எம்பெருமானாலே இவர்களுக்கு கணக்கில் எழுதப்படுகிறது. ஓ, இவன் ஒரு சமயம் ஒரு பாகவதோத்தமனை காப்பாற்றினான், ஆகையால் இப்பேற்பட்டதான நல்லவனுக்கு நாம் ஆச்சாரிய சம்பந்தத்தை உண்டு செய்ய வேண்டும் என்று பரமாத்மாவிற்கு திருவுள்ளம் உண்டாகிறது. எதிர்ச்சா சுக்ருதம் ததா. அடுத்தது விஷ்டோஹோ கடாட்சம், கருவிலே திருவடியார் என்பதாக சிலரை சொல்லுகிறோம். ஜாயமான கடாட்சம், பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் என்பார்கள் ஆங்கிலத்தில். பொருள் என்ன? இவன் பிறக்கும் பொழுது, இந்த குழந்தை பிறக்கும் பொழுது கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு வாரிசாக பிறந்திருக்கிறது, அதுதான் கருவிலே திருவடியார் என்பதாக பொருளா? இல்லவே இல்லை. ஏனென்றால் இவன் பிறந்தால் கூட, கோடிக்கணக்கான சொத்துக்கு வாரிசாக இருந்தால் கூட, ஒரு சதாச்சாரிய சம்பந்தம் இவனுக்கு கிடைக்காது போனாலேனால் இது அனைத்தும் பாழ். ஆகையால் ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்ய மதுசூதனஹா சாத்விக சது விஜ்ஞேய சவை மோக்ஷார்த்த சிந்தகா என்னும் பிரமாணத்தின்படியாக ஒரு குழந்தை கருவிலே, தாயினுடைய கருவிலே வளரும் பொழுது அந்த குழந்தையை விஷ்ணு பகவானவன் கடாட்சித்தானே, ஆனால் அதனால் அந்த குழந்தை சாத்விகன் என்று பெயர் பெற்றவனாக உலகத்தில் தான் பிறந்த பின்னர் நல்ல மனோபாவம், சாத்வீகமான மனோபாவத்தை அடைந்து ஒரு சதாச்சாரியனுடைய சம்பந்தத்தை அடைந்து மோட்சத்திற்காக பரமாத்மாவை பிரார்த்திக்கும் வல்லமை பெறுகின்றது. அடுத்தது அத்வேஷம், பகவத் துவேஷம் இல்லாமல் இருக்கை.
பரமாத்மாவிடத்தில் எப்பொழுதும் துவேஷம் இல்லாமல் அவன் அடியார்களிடத்தில் பிரீத்தியுடனும் அவன் சொல்லியிருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் அனைத்தும் நம்முடைய மேலான நன்மையின் பொருட்டுத்தான் உபதேசிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகையால் இந்த சாஸ்திரங்களை எல்லாம் நாம் நன்கு தெரிந்து கொண்டு அதன் வழியாக நடக்க வேண்டும். மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே என்று ஆண்டாள் நாச்சியார் ஒளிச்சேர்படியாக பெரியோர்கள் போன வழியில் தான் நாம் நடக்க வேண்டும் என்பதை உணர்ந்திருப்பது இருக்கிறது. அதுதான் அத்வேஷம். அடுத்தது சம்பாஷணம். சாத்விகைஹி சம்பாஷணம். சாத்விகர்கள் யார்? மகான்கள் யார்? சாராசார விவேகிகள் யார்? நமக்கு யாருடன் பழக்கம் என்பதை நன்கு உணர வேண்டும். அத்ய பிரபிருதிஹே லோகாஹ யூயம் யூயம் வயம் வயம் அர்த்தகாம பராயோயம் நாராயண பராவயம் நாஸ்தி சங்கதிரஸ்மாகம் யுஷ்பாகம் ச பரஸ்பரம். அற்புதமானது ஒரு பிரமாண வாக்கியம். இந்த வாக்கியம் நம் பூர்வர்கள் அடிக்கடி இந்த வாக்கியத்தை நமக்கு உபதேசம் செய்வார்கள். உலகத்தை பார்த்து நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை அத்ய பிரபிருதி ஹே லோகாஹ யூயம் யூயம் வயம் வயம். ஹே உலகமே, உலகமே என்றால் உலகத்தில் உள்ளவர்களே என்பதாக பொருள். மக்களே, உலகத்தில் உள்ளவர்களே, இன்று முதற்கொண்டு நீங்கள் நீங்கள் தான், நாங்கள் நாங்கள் தான். யூயம் யூயம் வயம் வயம். நீங்கள் நீங்கள் தான், நாங்கள் நாங்கள் தான். அர்த்தகாம பரா யூயம் நாராயண பராவயம். உண்டியே உடையே என்று நீங்கள் கேவலம் காசுக்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு துணிந்தவர்கள். அர்த்தகாம பராயுயம், கேவலம் காசுமணத்திற்காக ஆசை கொண்டு எதையும் செய்யக்கூடியவர்கள். நாராயண பராவயம், நாங்களோ அப்படிப்பட்டவர்கள் இல்லை, அத்தகையவர்கள் இல்லை. நாங்கள் நாராயண பராயணர்கள். எம்பெருமான் ஒருவனை தவிர்த்து உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனையல்லால் என்னும் பரமை காந்தியத்தை உடையவர்கள், பகவத் அடியார்களுடன் கூடியவர்கள். நாஸ்தி சங்கதிரஸ்பாகம் யுஷ்பாகம் ச பரஸ்பரம். இனி முதற்கொண்டு நேற்று வரையிலும் நானும் உங்களுடன் தான் இருந்தேன், உங்களுடன் தான் பழகிக் கொண்டிருந்தேன். ஆனால் எப்பொழுது அந்த கணவரத்தான் எம்பெருமானை அறிந்தேனோ அப்பேற்பட்டவனுக்கு உரியவனான் அறியேன், மற்றொருத்தருக்கு உரியவன் அல்லேன் என்னும் ஒரு பாவத்தை நான் உணர்ந்திருப்பதனாலே கேவலம் காசுமணத்திற்கு ஆசை கொண்டு தெரியக்கூடிய உங்களிடத்தில் எங்களுக்கு சங்கமமானது கிடையவே கிடையாது. உங்களிடத்தில் சம்சர்க்கம் இல்லை, சேர்க்கை என்பது கிடையாது. சம்சர்கஜா தோஷகுணா பவந்தி என்பார் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன். ஒருவனுடையதான பிறப்பு எப்படி இருந்தால் கூட அவன் சூழ்நிலை, அவன் வளரக்கூடிய சூழ்நிலை, அந்த சூழ்நிலை தான் அவனை நல்லவனாக்குகிறது, அவனை கெட்டவனாக்குகிறது. நல்ல சம்சர்க்கம், நல்ல பெரியோருடைய பழக்கம், பெரியோருடைய பண்புகள் அவனுக்கு இருந்தது என்றால் எப்பொழுதும் பெரியோர்களுடனே நாம் பழகிக் கொண்டிருந்தோமேனால் நம்மிடத்தில் உள்ளதான அந்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நாம் பரம பரிசுத்தமாகிறோம். எப்படி புஷ்பத்துடன் சேர்ந்திருக்கக்கூடிய நாறு அதையும் சேர்த்து தலையில் சூட்டிக் கொண்டு அந்த நாருக்கும் ஒரு கௌரவமானது அளிக்கப்படுகிறதோ அது போன்று தான் எம்பெருமான் அடியார்கள், அவனுடையதான பெரியோர்கள், அவன் பக்தர்கள், அவர்களுடன் சேர்வதனாலே, அவர்களுடன் பேசிக் கொண்டிருப்பதனாலே நமக்கு நன்மையான ஒரு விசேஷம், ஒரு வைபவாரிசயம் உண்டாகிறது. அதனால்தான் ஆழ்வார் கூறுவார், நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவர் ஆதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் ஷடகோபன் என் நம்பிய என்று மதுரகவி ஆழ்வார் தனக்கு நம்மாழ்வார் என்னும் மகனீயரான ஆச்சாரியர் கிடைத்ததான ஒரு வைபவத்தை அருளி செய்கிறார். அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் ஷடகோபன், எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதிகி சர்வம் எதேவ நியமேன மதன்பயானாம் என்று எனக்கு அன்னையாகவும் அத்தனாகவும் என்னை ஆளக்கூடியதான சுவாமியாகவும் இருக்கக்கூடியவன் ஷடகோபனான என் சுவாமி, பரிபூர்ணனான நம்பி பூர்ணரான எங்கள் நம்மாழ்வார் என்று அந்த ஆச்சாரியனுடைய வைபவாரிசயத்தை அருளி செய்கிறார். இப்படி ஈஸ்வரஸ்ய கடாட்சம் எதிர்ச்சா சுகிருதம், ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம் எதிர்ச்சா சுகிருதம், விஷ்ணோ கடாட்சம் அத்வேஷம் ஆபிருப்பியம் ஆபிமுக்கியம் சாத்விகைஹி, சாத்விகர்களுடன் பழகிறது, சாத்விகர்களுடன் வசிப்பது, அந்த சாத்விகர்களை விட்டு விலகாமல் இருப்பது, அவர்களிடத்தில் சரசல்லாபங்கள் செய்து கொண்டிருப்பது. சந்தோஷார்த்தம் விமுஷதி முகு சத்பிகி அத்தியாத்ம வித்யாம் என்னும்படியாக பகவத் விஷயத்தை, பகவத் சிந்தனை வளர்க்கக்கூடிய அற்புதமான அந்த சரித்திர விசேஷங்களை, குணானுசந்தானங்களை நாம் யானி நாமானி கவுனானி விக்யாதானி மகாத்மனஹா என்னும்படியாக அவர்களிடத்தில் நாம் பேசிக் கொண்டிருக்க வேண்டும். இந்த ஆறில் ஏதாவது ஒன்று நமக்கு வாய்த்தது என்றால் கூட ஒரு சதாச்சாரியனுடைய சம்பந்தம் நமக்கு கிடைத்துவிடும். அந்த சதாச்சாரியின் மூலமாக பரமபதம் எனப்படக்கூடிய மேலான அந்த வாழ்க்கையை, வைகுண்ட வாழ்க்கையை நாம் பெறுவது இயலும். பகவத் ராமானுடைய சம்பந்தம் கிடைப்பதற்கு மாபெரும் பாக்கியத்தை செய்திருக்க வேண்டாமோ? ஜெகராச்சாரியான பகவத் ராமானுடைய சம்பந்தம் கிடைத்திருக்கிறது என்றால் பெறாத பேர். நாம் வம்சக்கிரமமாக
அந்த பரம்பரை மூலமாக நமக்கும் பகவதாச்சாரியரான பகவத் ராமானுடைய சம்பந்தம் கிடைத்திருக்கிறது. தற்பொழுது இங்கே கொங்கில் பிராட்டியினுடைய வைபவங்களை அனுபவித்து வரக்கூடியதான காலவிசேஷத்தில் அந்த அம்மையார் திருவரங்கத்தில் தான் வாழ்ந்த சமயத்தில் தான் அந்த அம்மையாருக்கு ராமானுஜருடையதான சேவை கிடைத்தது, தரிசனம் கிடைத்தது. ராமானுஜரை சேவித்தாள். ராமானுஜர் மூலமாக திருவஷ்டாட்சரம், துவயம், சரமஸ்லோகம் முதலானதான அந்த திருமந்திரார்த்தங்களை எல்லாம் நன்கு உபதேசிக்க பெற்றாள். பின்னர் ராமானுஜருடைய திவ்யமான பாடுகைகளை தான் பெற்று வந்து இங்கே தினந்தோறும் திருவாராதனம் செய்து கொண்டிருக்கிறாள் என்றால் அந்த அம்மையார் செய்திருக்கக்கூடிய பாக்கியராதிசயம் எத்தகையது! இது மிகவும் வைபவாதிசயத்தை காண்பிக்கிறது அல்லவா? அது தவிர ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படுவது பெரிய விசேஷம் இல்லை. அடியன் மறுபடியும் வலியுறுத்தி சொல்கிறேன். தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆச்சாரிய சம்பந்தத்தை நாம் உணர்கை மிக முக்கியம். ஸ்ரீவைஷ்ணவர்களிலே பலரையும் பார்க்கலாம். ஒரு நாள் ஆச்சாரியரிடத்தில் சென்று பஞ்சசம்ஸ்காரங்கள் மற்றும் பரநியாசம் எனப்படக்கூடிய சரணாகதி அதை செய்து கொண்டு வந்துவிட்டால் அதற்கு பிறகு தனக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்னும்படியான ஒரு மனோபாவத்தில் பலரும் இருப்பதை பார்த்து வருகிறோம். அது மிகவும் வருந்தத்தக்க விஷயம். என் உயிர் தந்து அளித்தவரை சரணம் புக்கி என்பதாக நமக்கு இந்த ஆத்மாவிற்கு ஒரு சத்தை, ஆத்மாவிற்கு ஒரு லட்சணம், இந்த ஆத்மா இனியும் வீணாகாதபடி எவனொருவன் நமக்கு செய்கிறானோ அப்பேற்பட்டதான ஆச்சாரியனுடைய சம்பந்தம் அது நமக்கு செய்யக்கூடியதான ஒரு பெரும் பாக்கியம், அது நமக்கு அளிக்கக்கூடிய பெரும் பாக்கியம். அந்த பாக்கியத்திற்கு ஈடு உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. அதைத்தான் கொங்கில் பிராட்டி பரிபூர்ணமாகத்தான் உணர்ந்திருந்து சுவாமி ராமானுஜருடைய திவ்யமான பாதுகைகளைத்தான் பெற்று வந்து அந்த பாதுகைகளுக்கு திருவாராதனம் செய்கிறாள். மற்றவர்கள் ஏளனமாக பார்க்கும் பொழுது, அவளுடையதான மாமியார் முதலானவர்கள் அதனை ஏளனமாக பார்க்கும் பொழுது அந்த பாடுகை பகவத் ராமானுஜருடைய திவ்யமான பாடுகை ஆதிசேஷனாக மாறி சீறியது என்றால் எந்த அளவுக்கு அவள் ஆச்சாரிய பக்தி, அது தவிர எந்த அளவிற்கு அந்த ஆச்சாரியருடைய திவ்யமணி பாதுகைகள் சிஷ்யர்களை ரட்சிக்கக்கூடியது. ஆகையால் கொங்கில் பிராட்டி சுவாமி எம்பெருமானாருடைய திருவடிகளில் அந்த பாதுகைகளை சமர்ப்பித்தாள், ஆனந்தப்பட்டாள். சுவாமி, இப்படி வெள்ளை சாற்றிக் கொண்டு தாங்கள் எழுந்திருக்கிறீர்களே என்பதாக கேட்க சுவாமி நடந்தவற்றையெல்லாம் அவளிடத்தில் தெரிவித்தார். பின்னர் இங்கே 2 நாட்கள் அவர்கள் தங்கி இருக்கின்றார்கள். அதன் பிறகு சுவாமி மறுபடியும் தனக்குரிய பிராயஷ்சித்தங்களை செய்து கொண்டு மேலே சஞ்சாரத்தை தொடங்குகிறார். நாமும் ராமானுஜரை பின்தொடரலாம்.